சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய உற்சாகமும், உங்களுடைய உணர்வுகளும் பிறர் புரிந்து கொண்டால் நீங்கள்தான். பிறர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. காரணம் என்னென்னா, அவர்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணால் அவங்க பிழைப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களுடைய சிந்தையை குறைக்கும். இவர்கள் யார் என்றால், சூரியன் பிறக்கும்போது பாதகாதிபதியோடையோ நீச்சம் பெற்றோ சில கிரகங்களுடைய சூழலில் சிக்கியிருந்தாலோ தான், ராகு கேதுகளிடம் சிக்கியிருந்தால்தான் பிறருக்காக சிம்மராசி நேயர்கள் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாக சிம்மராசி நேயர்கள் எவருக்கும் அஞ்சுபவர்கள் இல்லை. அந்த பகுதி எப்படிப்பட்டது? இவர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள். நிறைய நம்பிக்கை துரோகம் உடையவர்களை இவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். யாரையும் இவர்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க செயலுக்கு, தன்னுடைய செயலுக்கு நான் தான் காரணம் என்று எடுத்துக்கொண்டு போவார்கள். எதற்காக என்றால், ஒருவரை நோக்கம் பார்ப்பாங்க. அந்த நோக்கத்தை பார்த்து அந்த நோக்கத்திற்கு அவர்கள் இணைந்து வரலைன்னா டக்குன்னு அவங்கள விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க நீங்கள் சொல்லும் பொழுதே சரியான நபர் என்று கேட்டால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது சரியாக செஞ்சிருவீங்க. அவர் சரியான நபர்கள் இல்லை என்றால் உங்களுடைய காதுகளை நீங்களே பொத்திக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. வேறொருவர் கூப்பிட்டு ஐயா உங்களை அவர் கூப்பிடுறாருன்னு சொன்னால் கூட நீங்கள் மாடலே போயிட்டே இருப்பீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு உங்கள் சுய கௌரவம் விடாது. இந்த சுய கௌரவத்தை எல்லோரிடம் காட்டுங்கள், உங்கள் மனைவி மக்களோடு காட்டாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் குறுக்கே நிற்பது போல் உங்களுக்கு தோணும். இல்லை, அவர்கள் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு தேவையானதே முன்கூட்டியே அவர்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள். ஆகையினால் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு எதிரியாக தான் இருக்கும்.